ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சம்பா ரவை கோதுமை கேசரி. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் சம்பா ரவையை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வளர்த்துக்கோங்க. நல்லா அது வாசனை வரணும். வறுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் நான் 1 கப் சம்பா ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்றேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சம்பா ரவையை நம்ம வறுத்ததை போட்டு நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஏன்ட்டா ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம நான் 1க்கு 1.5 கப் அளவுக்கு சீனி போடுறேன். சீனி போட்டு அந்த சுகர் இலகுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். ஏன்ட்டா ரவை நல்லா வேகணும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். பை த வே, இன்னொரு பேனில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முந்திரி திராட்சை தாளிச்சிக்க போகிறோம். இந்த ரவைக்கு இந்த 3 ஸ்பூன் நெய் மட்டும்தான் நம்ம இந்த கேசரிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷன் தான். கேசரி பவுடர் எதுவுமே கலக்க போகிறதில்ல. இந்த தாளிப்பு எடுத்து நம்மளோட அந்த கேசரியில் கலக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம நெய் ஊற்ற போகிறதில்ல. இது நீங்கள் கலந்திங்கனாவே நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்த சிம்மில் வேக வைக்கணும் அந்த ரவையை. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதாங்க. சிம்பிளான சம்பா ரவை கேசரி. கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனும் கூட. நல்லா தலன்னு இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மசாலா தோசை. இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு நான் 1-2 தான் மசிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் லைட்டாக கொலன்னு இருக்கும். இது ஹோம் ஸ்டைல்னால் கொஞ்சம் கொலன்னு பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இதுதான் மசால் தோசைக்கான பேசிக் மசால். இப்போ நம்ம தோசை வாத்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு வாத்து நடுவில் மசால் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் ஸ்டைல் சிம்பிள் மசால் தோசை ரெடி. இதுக்கு சைட் டிஷ் ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார். இது எப்படி அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி, வேக வச்ச பருப்பை ஊற்றிக்கோங்க. இது டைல்யூட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் வச்சுக்கிட்டு, இதுக்கு உப்பு, சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் ரெடி. இது ஜஸ்ட்டு நம்ம இட்லி சாம்பாருக்கு கொடுக்குற அந்த தாளிப்பு கொடுத்தீங்கன்னாவே போதும். ரொம்ப சிம்பிள். ஒரு 20 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார். கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு ஒரு சாம்பார் செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்டைல் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலில் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.